ஹாய்ப்பா, இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை. சாமிக்கு பூவெல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சமையல் பண்ணிவிட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு கிருத்திகையை சாமிக்கு படைச்சிட்டு கும்பிட வேண்டியதான். வாங்க சாமிக்கு பூவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் பூஜைக்கு. பூஜை சாமான்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு திரியெல்லாம் போட்டாச்சு. இப்போ சமையலுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. உளுந்த வடை சுடுறதுக்காக உளுத்தம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு. காலையிலே ஊற வச்சாச்சு. அப்புறம் காய் எல்லாமே எடுத்து எப்பவுமே ஏஞ்சோன்னா காலையில் என்ன சமைக்கிறோமோ அந்த காயெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருவேன். கருணக்கிழங்கை வந்து கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். சேமியாவில் கேசரி தான் செய்ய போகிறோம், அதனால் சேமியாவும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் இருந்தது, அதை கொஞ்சமாக போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு உளுந்த வடை. இதுதான் இன்றைக்கி வந்து கிருத்திகைக்கு மெனு. இப்போ சமைக்கிற வீடியோலாம் எடுக்கலப்பா, அத்தை தான் சமைச்சாங்க, நான் சமைக்கலை. அத்தை தான் சமைச்சாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார் சூப்பராக சூடாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து கருணக்கிழங்கு வறுவல். அது நாக்கு அரிக்காமல் இருக்கிறது தான் முன்னாடியே கல்லுப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் ரசம் வச்சாச்சு. சூடாக சாப்பாடும் ரெடி. இப்போ அடுத்து பூஜை என்னன்னு பார்த்துருவோமா? கிருத்திகை சாமி கும்பிட்டாச்சு. இலையில எடுத்து வைக்கிறதெல்லாம் காட்டல. என்னென்ன செஞ்சுருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சாம்பார், உளுந்த வடை, கருணக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை, அப்புறம் கேசரி, சேமியா கேசரி.
எல்லாம் படைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட வேண்டியது தான். வீடியோ எடுக்க முடியல, அதனால இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்திருக்கோம். வாங்க படைச்சாச்சு, சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஆடி கிருத்திகை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.